ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸ் ஃபைண்டிங் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போலாம் நிறைய பேருக்கு உடல் பருமன் பிரச்சனை இருக்குது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டயட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்காம போயிடும். அவங்க ரொம்பவே டயர்ட் ஆகிடுவாங்க. அதனால் உடல் எடை குறையுதோ இல்லையோ பல ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வரும். அதனால் அவங்க ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். என்ன பண்ணோன்னா, அளவான உடற்பயிற்சியோட ஆரோக்கியமாக சாப்பிட்டா கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கலாம். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்களில் ஒன்று தான் பச்சை பயிறு. எல்லா சமையல் அறைகளிலும் கிடைக்கக்கூடிய விட்டமின் அதிகமாக இருக்க உணவுப் பொருள் தான் பச்சை பயிறு. வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதோட பச்சை பயிறு அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது செரிமானத்திற்கும் ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி. முள்ளங்கியை வேக வைத்து சாப்பிட்டோம்னா அதில் இருக்க ஃபைபர்ஸ் அப்படியே கிடைக்கும். அதனால் உடலில் இருக்க கெட்ட கொழுப்புக்கள் கரையிறதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் பசிக்காமலும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டார்க் சாக்லேட். நிறைய பேர் சாக்லேட்டில் அதிகம் கலோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதில்ல. ஆனால் உண்மையில் டார்க் சாக்லேட்டை லிமிட்டாக சாப்பிட்டுட்டு வந்தோன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காளான். ஃபாஸ்ட்டாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவுற உணவுப் பொருட்களை ஒன்று தான் காளான். காளானை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துட்டு வந்தோன்னா ஈஸியாக வெயிட் ரெடியூஸ் ஆகும். காளானில் கலோரி கொழுப்பு ரெண்டுமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு காளான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முட்டையோட வெள்ளைக்கரு, எக் ஒயிட். எக் ஒயிட்டில் கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் எக் ஒயிட் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா உடம்புல சக்தி அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு ஆப்பிள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா வெயிட்டை எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உடம்பில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாகற்காய். சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் பாகற்காய் அதிகமாக சாப்பிடலாம். ஏன்னா பாகற்காயில் இருக்க சத்துக்கள் உடலில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கலோரிகளை பர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர். வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற உணவுப் பொருட்களில் காலிஃப்ளவரும் ஒன்று. காலிஃப்ளவரை நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் கலோரி ரொம்ப கம்மியாக இருக்குது, விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம காலிஃப்ளவர் சாப்பிட்டோம்னா அடிக்கடி பசிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டை. பட்டையை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா பிளட் சுகர் கண்ட்ரோலில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மசாலா பொருட்களை உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் நல்ல பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிளகாய். நிறைய பேருக்கு ஸ்பைசியாக சாப்பிட பிடிக்கும். இந்த மாதிரி கார உணவுகள் கூட ஒரு வகையில் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக ரெட் சில்லியை நம்ம உணவில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோம்னா அந்த மிளகாயில் உள்ள பொருளானது நம்ம உடம்பில் தங்கி இருக்க கெட்ட கொழுப்புகளை கரைச்சிட்டு டாக்ஸின்களை வெளியேற்றி வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். மறக்காமல் டுடேஸ் ஃபைண்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.